ஜெய் காளியே போற்றி. என் அன்பு பிள்ளையே, எதைக் கண்டு கலங்குகிறாய்? உழைத்துச் சேர்த்த பணம் கைவிட்டு போய்விட்டதே என்றா? இல்லை, உயிராய் நம்பியவர்களே உன்னை ஏமாற்றி பணத்தை பிடுங்கிக் கொண்டார்களே என்றா? நெஞ்சுக்குள் ஒரு பாரத்தை ஏற்றிக்கொண்டு யாரிடமும் சொல்ல முடியாமல் இரவு தூக்கமின்றி தவிக்கும் உன் மனது எனக்கு தெரியும். இனி நான் என்ன செய்வேன், என் எதிர்காலம் என்ன ஆகும் என்று நீ கேட்கும் ஒவ்வொரு அழுகுரலும் உன் தாய் இந்த காளியின் செவிகளில் விழுந்து கொண்டேதான் இருக்கிறது. இதோ உனக்கான பதிலை சொல்லவே இன்று நான் வந்திருக்கிறேன். பணம் என்பது வெறும் காகிதம் அல்ல, அது உன் வியர்வை, உன் ரத்தம், உன் குடும்பத்தின் கனவு. அதை ஒருவன் ஏமாற்றி பறிக்கும்போது வரும் வலி மரணத்திற்கு ஒப்பானது என்பதை நான் அறிவேன். அவன் அப்படி செய்வான் என்று நான் நினைக்கவில்லையே, அவ்வளவு நம்பினேனே என்று நீ துடிப்பது எனக்கு புரிகிறது. துரோகம் என்பது கத்தியால் குத்துவதை விட கொடியது. ஆனால் ஒன்று நினைவில் கொள், நீ இழந்தது வெறும் பணத்தைத்தான், உன் நேர்மையை அல்ல. உன்னை ஏமாற்றியவன் பணத்தை சம்பாதித்து விட்டதாக நினைக்கலாம், ஆனால் அவன் தன் விதியை தானே அழிவு பாதையில் எழுதிவிட்டான். உனக்கு இன்று யதார்த்தமாய் ஏமாந்த ஒரு சிற்பியின் வாழ்க்கையை சொல்கிறேன் கேள். ஒரு ஊரில் ஏழை சிற்பி ஒருவன் இருந்தான். அவன் சிற்பங்கள் செதுக்குவதில் பெரும் திறமைசாலி. அவனது பலவீனமே எல்லாரையும் எளிதில் நம்புவதுதான். அவனிடம் கள்ளம் கபடம் கிடையாது. ஒரு நாள் அவனது சிறுவயது நண்பன் ஒருவன் அவனை தேடி வந்தான். நண்பனை பார்த்த மகிழ்ச்சியில் சிற்பி அவனை உபசரித்தான். தான் பல மாதங்கள் பசி தூக்கம் இல்லாமல் செதுக்கிய ஒரு அழகான சிலையினை தன் நண்பனிடம் காட்டி, நண்பா, இதோ இந்த சிலையை அரண்மனை அரசருக்காக செதுக்கியிருக்கிறேன். இந்த ஒரு சிலை எங்கள் வாழ்க்கையையே மாற்றப் போகிறது என்று மகிழ்ச்சியோடு சொன்னான். அதை கேட்ட அந்த நண்பனின் மனதில் பேராசை வந்தது. அன்றிரவு சிற்பி உறங்கிய பிறகு அந்த சிலையை திருடிக் கொண்டு நண்பன் ஓடிவிட்டான். விடிந்து பார்த்த சிற்பி சிலையை காணாமல் கதறி அழுதான். அப்போது அந்த வழியாக வந்த பெரியவர் ஒருவர் சிற்பியிடம், தம்பி, ஏன் அழுகிறாய் என்று கேட்டார். அதற்கு அந்த சிற்பி சொன்னான், ஐயா, நான் ஒரு சிற்பி. என் குடும்பமே என்னுடைய உழைப்பை நம்பிதான் இருக்கிறது. அப்படி இருக்கும் என் குடும்பத்தை காப்பாத்த பல மாதங்களாக பசி தூக்கம் இல்லாமல் இரவு பகல் என்று பார்க்காமல் கஷ்டப்பட்டு செய்த சிற்பத்தை நான் உண்மையாக நம்பிய என் நண்பனே இன்று திருடிக் கொண்டு ஓடிவிட்டான். இனி நான் என்ன செய்ய போகிறேன்? இதை விற்றால் ஒரு மாதம் என் குடும்பம் பசியாறி இருக்குமே. இப்போ வீட்டுக்கு போய் என் மனைவி குழந்தைகளுக்கு என்ன பதில் சொல்வேன்? அவங்க பசியை எப்படி போக்குவேன்னு சொல்லி கதறினான். அதற்கு பெரியவர் சிரித்துக் கொண்டே சொன்னார், பிள்ளையே, அவன் திருடிச் சென்றது உன்னுடைய உடைமையைத்தான், உன்னுடைய உழைப்பை அல்ல. உன் கையில் இருக்கும் கலையையும் திறமையையும் அவனால் திருட முடியுமா? சிலை போனால் என்ன, உன்னிடம் திறமை இருக்கிறது. இன்னும் 10 சிலைகளை உன்னால் உருவாக்க முடியும். திருடியவன் ஒரு சிலையை திருடினான், ஆனால் அவனால் சிற்பியாக முடியாது. பெரியவர் சொன்னதை கேட்ட சிற்பிக்கு ஒரு புதிய நம்பிக்கை பிறந்தது. தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனது என்று எண்ணி தேற்றிக் கொண்டான். மீண்டும் உழைத்தான். பழைய சிலையை விட அழகான ஒன்றை செதுக்கி அரசனிடம் சன்மானம் பெற்று நிம்மதியாக வாழ்ந்தான். என் பிள்ளையே, நீயும் அந்த சிற்பி போலத்தான். அவர்கள் திருடியது உன் பணத்தைத்தான், உன் திறமையை அல்ல. நீ தைரியமாக இருந்தால் இழந்த பணத்தை விட 2 மடங்கு அதிகமாக சம்பாதிக்க முடியும். இந்த அம்மையின் வார்த்தைகள் உனக்கு துணிவை தந்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து அம்மா காளி என்று பதிவிடு. உன்னை போலவே ஏமாந்து போயிருக்கும் உன் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள். அவர்கள் மனமும் மாறும். இழந்த பணம் மீண்டும் உன்னை வந்தடையும். அது எப்படி தெரியுமா? உன்னை ஏமாற்றியவனிடம் இருந்து அல்ல, பிரபஞ்சத்தின் ஏதோ ஒரு வழியில் உனக்கு அது பல மடங்காக திரும்ப கிடைக்கும். அன்னை, நான் உன்னை கைவிட மாட்டேன். உன் நேர்மைக்கு நான் சாட்சி, உன் உழைப்பிற்கு நான் துணை. இன்று முதல் உன் வாழ்வில் ஒரு மாற்றம் தொடங்கும். எதற்கும் அஞ்சாதே, உன் பின்னால் நான் இருக்கிறேன். சுடுகாட்டு சாம்பலாய் போன உன் வாழ்க்கை மீண்டும் பூந்தோட்டமாய் மலரும். பயப்படாதே மகனே, பயப்படாதே மகளே, உன்னோடு நான் இருக்கிறேன். ஓம் ஜெய் காளியே போற்றி.